என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? பல 100 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒரு பழங்கால தீர்க்க தரிசனம், அதாவது பவிஷ்ய மாளிகா, இன்னைக்கு நாம பாக்குற நிகழ்வுகளை அப்போவே கணிச்சிருக்கேன்னு சொல்லப்படுது. வாங்க, அது என்னன்னு கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஒரு பக்கம் பெருந்தொற்று, இன்னொரு பக்கம் போர், திடீர்னு வர இயற்கை பேரழிவுகள், ஏன் நம்ம உலகம் இவ்ளோ கொந்தளிப்பா இருக்கு? இந்த கேள்விக்கு நாம பார்க்க போற மூல ஆதாரம் ஒரு பழங்கால தீர்க்க தரிசனம் மூலமா ஒரு ஆச்சரியமான பதில நமக்கு தருது. சரி, இந்த தீர்க்க தரிசனத்தை நாம முழுசா புரிஞ்சுக்க ஒரு சின்ன பயணமா போலாம். முதல்ல இது என்ன சொல்லுதுன்னு பாப்போம். அப்புறம் அது சொல்ற அறிகுறிகள் என்னென்ன, உலகம் ஏன் இப்படி ஒரு மாற்றத்துல இருக்கு, அடுத்து என்ன நடக்க போகுது, இதுக்கெல்லாம் நடுவுல நாம என்ன செய்யணும், கடைசியா இதுக்கப்புறம் வரப்போற அந்த பொற்காலம் எப்படி இருக்கும், இதையெல்லாம் தான் நாம பார்க்க போறோம். சரி, வாங்க பகுதிக்குள்ள போலாம். இந்த பழங்கால தீர்க்க தரிசனம், அதாவது எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த பவிஷ்ய மாளிகா பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பவிஷ்ய மாளிகான்னா அது ஏதோ ஒரு சாதாரண புத்தகம் கிடையாதுங்க. பல 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியால ஒடிசால இருந்த 5 மகா முனிவர்கள் சமஸ்கிருதத்துல எழுதின தீர்க்க தரிசனங்களோட தொகுப்பு இது. இதோட முக்கியமான வேலையே என்னன்னா, கலியுகம்னு சொல்ற இந்த இருண்ட காலம் முடியறதுக்கும், சத்திய யுகம்னு சொல்ற ஒரு பொற்காலம் தொடங்கறதுக்கும் நடுவுல என்னவெல்லாம் நடக்கும்னு முன்னாடியே சொல்றதுதான். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. இந்த தீர்க்க தரிசனம் யுகத்தோட முடிவு எதிர்காலத்துல வரும்னு சொல்லல, அடா, அது ஏற்கனவே நடந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுது. ஆமாங்க, நீங்க கேட்டது சரிதான். கலியுகம் முடிஞ்சிருச்சு. விஷ்ணுவோட கடைசி அவதாரமான கல்கி ஏற்கனவே பூமியில பொறந்துட்டாருன்னு இந்த பவிஷ்ய மாளிகா ரொம்ப உறுதியா சொல்லுது. ஒரு யுகமே முடிஞ்சிருச்சுன்னா சும்மாவா? அதுக்கு ஏதாவது அறிகுறிகள் இருக்கணும்ல. பவிஷ்ய மாளிகா என்னென்ன ஆதாரங்களை முன்வைக்குதுன்னு இப்ப பார்க்கலாம் வாங்க. முதன்மை ஆதாரமா ஒடிசால இருக்கிற பூரி ஜெகநாதர் கோவில தான் இந்த தீர்க்க தரிசனம் கை காட்டுது. உதாரணத்துக்கு, கோயில் கோபுரத்துல இருக்கிற கொடி 50 தடவைக்கு மேல தானாவே காணாம போயிருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த புனித தூண்ல கழுகுகள் வந்து உட்கார்ந்திருக்கு. ஏன், கோயிலுக்குள்ளேயே திருட்டு நடந்திருக்கு. இதெல்லாம் சும்மா தற்செயலா நடக்கிற விஷயங்கள் இல்லைன்னு பவிஷ்ய மாளிகா சொல்லுது. கோயில்ல நடக்கிறது ஒரு பக்கம்னா, நம்ம சமூகத்திலயும் நிறைய மாற்றங்களை இது சுட்டி காட்டுது. அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை, வேதங்களை காசுக்காக விக்கிறது, திடீர்னு வர பூகம்பம், வெள்ளம், பெருந்தொற்றுகள், இது எல்லாமே அந்த பெரிய மாற்றத்தோட அறிகுறிகள் தான். ஆனா இந்த அறிகுறிகள் எல்லாமே தனித்தனி சம்பவங்கள் கிடையாது. இந்த மூல ஆதாரத்தின்படி இது எல்லாமே ஒரு பெரிய பிரபஞ்ச மாற்றத்தோட வெளிப்பாடு. அதுக்கு பேருதான் யுக சந்தியா. இந்த யுக சந்தியாவை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, சூரியன் உதிக்கிறதுக்கும் முன்னாடி மறைறதுக்கும் முன்னாடி ஒரு அந்தி பொழுது இருக்கு இல்லையா, அது மாதிரிதான். பழைய யுகம் இன்னும் முழுசா முடியல, புதிய யுகமும் இன்னும் முழுசா ஆரம்பிக்கல. இந்த 2 யுகமும் ஒன்னோட ஒன்னு மோதுற ஒரு குழப்பமான நிலையற்ற காலகட்டத்துல தான் நாம இப்போ வாழ்ந்துட்டு இருக்கோம்னு பவிஷ்ய மாளிகா சொல்லுது. நம்ம உலகம் ஏன் இவ்வளவு கட்டுப்பாட்டை மீறி போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அதுக்கு இந்த தீர்க்க தரிசனம் ஒரு ஆச்சரியமான காரணத்தை சொல்லுது. மழை, நெருப்பு மாதிரி இயற்கைய கட்டுப்படுத்துற தெய்வங்களே இப்போ மனிதர்களா பிறந்துட்டாங்களாம். அதனாலதான் இயற்கை தன்னோட சமநிலையை இழந்து இப்படி தீவிரமான வானிலை பேரழிவுகள்லாம் நடக்குதாம். ஆனா இந்த மாற்றம் ரொம்ப அமைதியா நடக்காது. இது ஒரு பெரிய உலகத்தையே மாத்த போற ஒரு இறுதி போர்ல தான் முடியும்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த நூல் என்ன சொல்லுதுன்னா, மகாபாரதத்தோட கடைசி போர் இன்னும் நடக்கவே இல்லையாம். அது இனிமேதான் நடக்க போகுது. அதுவும் வெறும் 13 நாட்கள் நடக்கும்னு சொல்லுது. வெறும் 13 நாட்கள். யோசிச்சு பாருங்க. பல்லாயிரம் வருஷமா நீடிச்ச ஒரு யுகத்தோட முடிவையும் புது யுகத்தோட தொடக்கத்தையும் தீர்மானிக்க போற ஒரு போர் வெறும் 13 நாள்ல நடக்கும்னு சொல்றது எவ்ளோ பெரிய விஷயம். இந்த போரை பத்தின விவரங்கள் இன்னும் ஆச்சரியமா இருக்கு. இது நாடுகளுக்கு நடுவுல நடக்கிற சாதாரண போர் கிடையாது. ஒரு பக்கம் மகாபாரதத்தோட பாண்டவர்கள், சிரஞ்சீவிகள்னு சொல்லப்படுற சாகாவரம் பெற்றவங்க. இன்னொரு பக்கம் நவீன போர் விமானங்கள், ஆயுதங்கள். இந்த 2க்கும் நடுவுல நடக்க போற ஒரு நம்ப முடியாத மோதல் தான் இது. சரி, இவ்ளோ பெரிய அழிவு பத்தி பேசுதே, அப்போ நம்ம நிலைமை என்னன்னு பயப்பட வேண்டாம். இந்த தீர்க்க தரிசனம் இந்த குழப்பமான காலத்திலிருந்து தப்பிக்கிறதுக்கும் ஆன்மீகமா உயர்றதுக்கும் ஒரு வழியையும் காட்டுது. அந்த வழியோட மையம் ரொம்ப எளிமையானது. மாதவ் அப்படிங்கிற ஒரே ஒரு பேரை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறது தான். இந்த பேரு வரப்போற கல்கி பகவானோட இன்னொரு பேருன்னு சொல்லப்படுது. பேரை சொல்றதோட சேர்த்து ஒரு முழுமையான வாழ்க்கை முறையையும் இது சொல்லுது.
தினமும் 3 வேளை தியானம், முடிஞ்ச அளவுக்கு தானம் பண்றது, புனித நூல்களை வாசிக்கிறது, அப்புறம் தர்ம வழியில அதாவது நேர்மையா வாழ்றது. இதுதான் வரப்போற மாற்றங்களை தாங்கிக்கிட்டு அந்த புது பொற்காலத்துக்குள்ள நுழையறதுக்கான வழின்னு சொல்லுது. சரி, இவ்வளவு கஷ்டம், போர், சுத்திகரிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்? பவிஷ்ய மாலிகா சொல்ற அந்த சத்திய யுகம், அந்த பொற்காலம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இந்த மூல ஆதாரம் வர்ணிக்கிறது நம்ம கற்பனைக்கே எட்டாத ஒரு சொர்க்கத்தை. மனுஷங்களுக்கு பறக்கிற மாதிரி தெய்வீக சக்திகள் கிடைக்குமா, சிங்கம் புலி மாதிரி கொடூரமான விலங்குகள் கூட சைவமா மாறிடுமா, பசியே இருக்காதான், எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கும். அந்த கல்கி பகவானே உலக குருவா இருந்து நம்மள வழிநடத்துவார். மொத்தத்துல குழப்பத்துக்கு அப்புறம் வர ஒரு முழுமையான அமைதி மற்றும் செழிப்பான யுகம் அது. கடைசியா இந்த கால வரிசைய பாருங்க. இதுதான் விஷயத்தோட தீவிரத்தை நமக்கு உணர்த்துது. இதன்படி நாம இப்போ அந்த யுகசந்தியா அப்படிங்கிற குழப்பமான காலத்துல இருக்கோம். அடுத்த 7லேருந்து 8 வருஷத்துக்குள்ள அந்த பெரிய சுத்திகரிப்பு நடக்கும். அதுக்கப்புறம் 1000 வருஷத்துக்கும் மேல நீடிக்க போற சத்திய யுகம் தொடங்கும். அதாவது இந்த மாற்றங்கள் எல்லாம் ரொம்ப தூரத்துல இல்ல, நம்ம காலத்திலேயே நடக்க போகுதுன்னு இந்த நூல் சொல்லுது. பவிஷ்ய மாலிகா பத்தின நம்ம பார்வை இத்தோட முடியுது. இத நம்புறதோ நம்பாததோ உங்களோட விருப்பம். ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம், இந்த தீர்க்க தரிசனம் சொல்ற மாதிரி அடுத்த 7-8 வருஷத்துல உலகம் தலைகீழா மாறப்போகுதுன்னா அது எழுப்புற ஒரே கேள்வி, நீங்க தயாரா?